அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெறுவதற்கு பெல் ஐக்கான் அழுத்திங்க. ரைட்டு. இன்றைக்கி ஜூன் மாதம் 11ஆம் தேதி, வைகாசி மாதம் 29ஆம் தேதி காலை 10 மணி வானிலை நிலவரம். இந்த வானிலை அறிக்கை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நேற்று அதாவது 9ஆம் தேதியோட இந்த அந்த சுழற்சியோட மழை நின்று போச்சு, இனிமேல் மழை பெய்யாது, எல்லாம் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப நேற்று திருவாரூர், புதுக்கோட்டை, அதாவது நாகப்பட்டினம் தெற்கு, தஞ்சாவூர் தெற்கு இதெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. கீழ்வேலூர்லாம் நல்ல மழை. இது நான் இதில் விவசாயங்கப்பம் குரூப்பில் கூட போட்டிருந்தேன். ரைட்டு. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலடுக்கு சுழற்சி அப்படியே மேலே நகர்ந்து அப்படியே கோவா, ஆந்திரா வரைக்கும் ஒரு நீள் வட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அதாவது சுழற்சின்னு சொல்கிறத ஒரு தாழி அமைப்பு. இதை இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம். இந்த தாழி அமைப்பு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது. இதனால் இது அதோட மழை நின்றுடும் டெல்டாவில். இனிமேல் மத்திய இந்திய பகுதிகளில் தான் மழை இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதாவது மும்பை பகுதியில் தான் மழை இருக்கும்னு நினச்சோம். இதனால் அதுவும் மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவக்காற்று சுத்தமாக வீரியம் குறைஞ்சிருக்கு. அதனால் காற்று பகுதிகளெலாம் கூட மழை பெய்யுது. காற்று பகுதிகளெலாம் ஏன் மழை பெய்யாதுன்னா, காற்று வேகமாக அடிக்கிறப்ப மேக உற்பத்தி அங்கே இருக்காது, அதனால் மழை பெய்யாது. இதனால் அதாவது மலை மறைக்கும் பிரதேசங்களில் மட்டும்தான் மழை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில், இது இப்போ டெல்டா ஓரங்கள்லேயும் நேற்று மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை எதனால் பெய்யுது அப்படிங்கிற காரணம் சொல்லிடணும்ல. இப்போ நீள்வட்டமாக அந்த சுற்றிருக்கிற சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்குலேருந்து அடிக்கணும். ஆனால் ஆக்சுவலாக இந்த சுழற்சியால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, காற்று வடமேற்குலேருந்து தென்கிழக்காக வருது. எப்படின்னா, இப்போ டெல்டா கரையோரங்களில் அதாவது ஏற்கனவே கொடிக்காமலையிலேருந்து மழை வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காற்று சுழற்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வடமேற்குலேருந்து தென்கிழக்காக வர்றப்ப தெற்கு காற்று உள்ளே நுழைஞ்சு அதை குழிவிரித்து மழை பெஞ்சிடுது. இதனால் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் மழை பெய்யலாம். அதனால் மழை இல்லைன்னு மட்டும்லாம் நினச்சிட்டு இருக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஏன்னா நிறைய பருத்திகள் எடுக்காமல் நனைஞ்சி போச்சு, அதான் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. அதனால் நினச்சது வேறு, நடந்தது வேறு. அதுவும் இல்லாமல் அந்த சுழற்சி நீள்வட்டமாக சுட்டுறது கிழக்கு மேற்காக சுட்டிட்டு கிழக்கு கொஞ்சோண்டு தெற்காகவும், அதாவது வடமேற்கு தென்கிழக்காகவும் சுற்றுது. அதனால் மழை 15ஆம் தேதி வரைக்கும் எந்த நேரத்தில் காற்று குவிதல் ஏற்படுதோ அந்த இடத்துல மழை பெஞ்சிடும். அதனால் மழை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் வேணாலும் மழை பெய்யும். ஏன்னா அந்த சுழற்சி, அதாவது தாழின்னு சொன்னேன்ல, அது சுழற்சின்னா ஒரு பக்கமாக கரெக்டாக போயிட்டுருக்கும். அந்த தாழிங்கிறது அப்படியே ஆசிலேஷன் சொல்லுவாங்க, அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல லோ ப்ரெஷர், எந்த இடத்துல இது, அந்த பக்கம் பார்த்து நகர்ந்துடும். அதனால் வர்ற பிரச்சனை தான் அது. அதனால் நிச்சயமாக 15ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யாமலும் கூட பெய்யலாம். ஒன்றும் அது நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்தது, நம்மளுடைய இது துரதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அதாவது வேணுங்கிறவங்களுக்கு பெய்யாமல் போயிடலாம், வேணாங்கிறதுக்கு பெஞ்சிடலாம். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் அதனுடைய காரணம் இதுதான். இந்த சுழற்சி வடமேற்குலேருந்து தென்கிழக்க காற்றை கொண்டாடுறப்போ தெற்கு காற்று உடிச்சிடுச்சு. இதில் என்ன ஸ்பெஷல்னு, சென்னையில் நிச்சயமாக நல்ல மழை 4 நாளைக்கு இருக்கும். அதாவது வெப்பசலன மழை தான், தொடர் மழையாக வடகிழக்கு பருவமழை மாதிரிலாம் பெஞ்சிடாது. ஆனால் பெய்கிற இடத்துல, அதாவது முந்தா நாள் 9ஆம் தேதிங்க மணல்மேட்டு சுற்று வட்டாரம் ஒரு 2 கிலோமீட்டர் தான் மழை பெஞ்சுது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நல்ல மழைங்கிறது ஒரு 30 நிமிஷம் தான் இருந்திருக்கும். அதுக்குள்ளே 7 சென்டிமீட்டர் மழைங்க. அந்த அன்னை கவனித்தோம் நாங்கள். அதாவது மேக வெடிப்பு மழையெல்லாம் எப்படி இருந்திருக்கும், அதாவது 1 மணி நேரத்துக்குள்ளே 10 சென்டிமீட்டர். அதெல்லாம் கிட்ட அப்படி தான், அப்படியே பைப்பு அப்படியே அந்த மேலேருந்து மாடி மேலே வச்சு அந்த பைப்பு, அஞ்சாங்கல பைப்பு அப்படியே ஃபுல்லாகவே போர் தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டுச்சு. அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் காற்று குவிதல் ஏற்படலாம், எப்படி வேணாலும் மழை பெய்யலாம். அதனால் மழை பெய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்கிறதுக்காக தான் இந்த பதிவே இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்காகவும் தான். அதனால் இந்த சுழற்சி ஆசிலேஷனில் இருக்குது. காற்று குவிதலை எப்படி வேணாலும் ஏற்படுத்துது அது. அதனால் டெல்டா கரையோரங்களில் மழை இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. ஆனால் மும்பை போன்ற மத்திய இந்தியாவிலலாம் நல்ல மழை பெய்ய போகுது, அது வேறு விஷயம். தென்மேற்கு பருவமழை வலுப்பட்டுருச்சுன்னா அது நிச்சயமாக நடக்கும்.
நம்ம பக்கம் வீராணம்லாம் கூட நம்பி போய் அப்படியே வாய்க்கால்லாம் கூட தண்ணி வந்துச்சு 2 நாள்னு வச்சுங்களேன். அதனால் மெட்ராஸுக்கு தண்ணி போக போகுது சென்னைக்கு. அதனால் வந்து வீராணத்தை நிறுத்திட்டாங்க. ஒரு வாரம் முன்னாடி வீராணத்தில் பஸ்ஸு ஓடுச்சு குறுக்க ஒரு கிராமத்துக்கு. இப்போ வீராணம் அதான் மாற்றம் என்பது வந்து எப்படி வேணாலும் நடக்கும். அதனால் நீங்கள் மழை இல்லைலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. நிச்சயமாக வந்து 15ஆம் தேதி வரைக்கும் எப்போ வேணாலும் மழை பெய்யலாம், மழை பெய்யாமலும் போகலாம். அதனால் வந்து யார் மேலேயும் குறை சொல்லி இதில் பிரயோஜனமே இல்லை. சரி, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.